சுவிஸ் தூதரகத்தின் அழைப்பின் பேரில் அந்நாட்டு சமஷ்டி முறையை கற்றுக்கொள்வதற்கும் தெளிவான கலந்துரையாடல் ஒன்றினை மேற்கொள்வதற்குமாக சுவிஸ் சென்றிருந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பின் அதன் ஊடக பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் சுவிஸ் தமிழ் ஊடக மையத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில், சுவிஸ் முனிசிபாலிட்டி பார்லிமெண்ட் இப்படியான பல இடங்களுக்கு நேரடியாக அழைத்து சென்று அங்கே இருக்கக்கூடிய அரசியல் அதிகாரங்கள் என்ன, பவர்ஸ் என்ன, ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எப்படி வேலை செய்யணும் கொள்ளையணும் என்று சொன்ன பல விஷயங்கள் பற்றி கடந்த 3 நாளாக பேசப்பட்டிருக்குது. நாளைக்கு நாளண்டைக்குமே தொடர்ந்து இருக்குது. ஜெனீவாவில் உள்ள நிறுவனங்களையும் போய் சந்தித்து பேசுகிறதுக்கான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்குது. அடிப்படையில் ஒரு சமஷ்டி முறையை முக்கியமாக எங்கள் வந்ததில் மிக பெரும்பான்மை ஆளும் தரப்பில் இருந்து தான் வந்திருக்கிறேன். ஆகவே அவர்களுக்கு முக்கியமாக இந்த விஷயங்களை கொஞ்சம் எடுத்து சொல்வதாக இது இருக்கக்கூடும். அது அவர்கள் சரியாக ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டுன்னு சொன்னால் சில பல மாற்றங்கள் உருவாகலாம். தற்பி நாங்கள் அதை உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ அதுதான் என்னுடைய முக்கிய நோக்கம். சுவிட்சர்லாந்தினுடைய ஃபெடரல் சிஸ்டத்தை பற்றின ஒரு முழுமையான ஒரு விஷயங்களை தெரிந்து கொள்வது. ஏற்கனவே நான் 2010 நீங்கள் எல்லாம் ஒரு தமிழ் கட்சியோட தலைவர் இங்கே கூட்டம் நடந்தது. அது கொஞ்சம் பயனுள்ளதாக எதிர்காலத்தில் இருக்கு. அதே போல இது இல்லை, இது தனியாகவே இது வெறும் ஒரு எஜுகேஷனல் டூர். ஆகவே இது சொல்கிற எல்லாத்தையும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல. எல்லோரும் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் இல்லை. இங்கே அவர்களுக்கு சரி என்று படுவது கூட கொழும்புக்கு போன பிற்பாடு அது பிள்ளை என்றும் இருக்கலாம். ஸோ ஆகவே இங்கே சொன்ன விஷயம் எல்லாத்தையும் சரி என்று ஏற்றுக்கொண்டு போய் நாளைக்கு அதெல்லாம் அங்கே உள்ள கான்ஸ்டியூஷனில் மாற்றி வரப்போகிறது என்று சொன்னது அப்படி இல்லை, அப்படி இருக்காது, அப்படி நடக்காது. ஃபெடரல் சிஸ்டம் என்று சொன்னால் என்ன, அதில் என்ன இருக்குது, அது எப்படி கீழே இருந்து மேலே கட்டி எழுப்பப்படுகிறது, சுவிட்சர்லாண்டில் அந்த சிஸ்டம் எப்படி இருக்குது, அது எங்களுக்கு உகந்ததாக இருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் எங்களுக்கு அது நிறைய சம்மதங்கள் இருக்குது. அதுக்கு சிங்கள தரப்பை பொறுத்தவரையில் அதுக்கு சம்மதங்கள் ரொம்ப என்ன அவர்களுக்கு தெரியாத விஷயம் என்று சொல்லி ஒன்றும் இல்லை, அவர்களுக்கும் தெரிஞ்சது. ஆனால் அவர்கள் இது எல்லாத்தையும் என்ன சொன்னால், இதுக்கு முன்பு நான் பல ஸ்டடி டூருக்கு இப்படி போயிருக்கிறேன் சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களோட. அங்கே இருக்க மட்டும் அவர்களுக்கு அது சரியாக இருக்கும். கொழும்புக்கு வந்த அப்புறம் அதுவே பிள்ளையாக போயிடும். ஆகவே எனக்கு நோக்கம் நல்ல நோக்கம். அந்த நோக்கம் அங்கே அது பிரயோசனப்படுத்தப்படமாக இருந்தால் அது நல்லது, அவ்வளோ. இங்கே கலந்து கொண்டு கருத்து சொன்னாக்கள்ல மிக முக்கியமானதாக நீங்கள் கருதுறீங்க. அதாவது எல்லா விஷயத்தையுமே இங்கே உள்ள செகண்ட் ஜெனரேஷன் பிள்ளைகள் ரொம்ப தெளிவாக அந்த விஷயங்களை கேள்விகளாகவும் கருத்துக்களாகவும் முன்வச்சிருக்கணும். டீமிலிட்டரைசேஷனுடைய தேவை என்ன சொல்கிறது, இராணுவமயப்படுத்தலை இல்லாமல் செய்கிறதனுடைய தேவை, அது எப்படி ட்ரஸ்ட் பில்டிங் என்னென்று சொல்கிறது, நல்லெண்ணத்தை காட்டி எழுப்புறதுக்கு அது எப்படி உதவும், காணிகளை நம்படி நிற்காமல் வச்சிருக்கிறீங்க, பயங்கரவாத தடை சட்டத்தை நிற்காமல் வச்சிருக்கிறீங்க, இப்படி பல விஷயம் புதிய கான்ஸ்டியூஷனல் இதை கொண்டு வரதை பற்றி சரியான முடிவுகள் எல்லாம் இருக்கிறீங்க. அது என்னென்ன விஷயம் எல்லாத்தையும் தமிழ் தலைவர்கள் என்று சொல்லுபவர்கள் அடிக்கடி பேசி வருகிறோமோ அதை இங்கே இருந்து வந்த பிள்ளைகள் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப விளக்கமாகவும் சொல்லியிருக்கிறேன். 1-2 சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய விடயமா இல்லை. ஆனால் அவர்கள் மிக தெளிவாக அந்த விஷயங்களை வச்சிருக்கணும். இவர்கள் அதை கேட்டிருக்கணும். அவர்கள் நோன்னு சொல்லலை, நோன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அது எவ்வளோ தூரம் கருத்தில் கவனத்தில் எடுக்கப்பட்டு அதுக்கு அங்கே ஒரு முடிவுகள் வரும் என்று சொன்னால் அது அவ்வளவு இலகுவான விடயம் இல்லை. உதாரணத்துக்கு இராணுவமயமாக்கலை நீங்கள் குறைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த முடிவை அவை எடுக்க வேண்டும். இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயம். நீங்கள் அதைகளை கேட்டு போட்டு போய் நீங்கள் ஒன்றும் செய்ய போகிறது இல்லை என்று சொன்னால் தான் வாட்ஸ் அ பாயிண்ட். ஸோ ஆனால் பிள்ளைகள் என்னை பொறுத்தவரையில் சரியான கேள்விகளை மிக தெளிவாக கேட்டிருக்கணும். ஸோ அது அவர்கள் கேட்க வேண்டிய பல விஷயங்களை, அதுவும் ஒரு செகண்ட் ஜெனரேஷன்கிட்ட இருந்து ஆங்கிலத்தில் சொல்கிற ரொம்ப ஆர்டிகுலேட்டிவாக ரொம்ப தெளிவாக அந்த விஷயங்களை அந்த கேள்விகளை முன் வச்சிருக்கணும். நன்றி.